இந்த வீடியோவுக்கு பேர் வந்து மைண்ட் செட், ரைட்? இந்த வந்து எங்களோட மைண்ட், எனக்கு அதை பற்றி கொஞ்சம் கதைக்கு விருப்பம். முதலாவது வீடியோவில் நான் கொஞ்சம் விளங்கப்படுத்தினேன் தானே, எப்படி எங்களோட எண்ணம், எங்களோட நோக்கம், எங்களோட எண்ணம், எங்களோட உணர்வு வந்து எப்படி நாங்கள் இவ்வளோ படிக்கையிலும் இவ்வளோ குயிக்காக படிக்கையிலும் எப்படி படிக்கிறோம், எப்படி நாங்கள் கதைக்கிறோம், எப்படி நாங்கள் கேட்குறோம், எப்படி நாங்கள் வந்து எங்கள் நிகழ்காலத்தை அனுபவிக்கிறோம், வேறு மக்களும் இந்த உலகத்தும் இந்த பிரபஞ்சம் எப்படி அனுபவிக்கிறோம் வந்து முடிவெடுக்குது, ரைட்? எங்களோட மைண்ட். ஓகே, மேலே எங்களுக்கு இருக்க வந்து ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி. எப்போ எங்களுக்கு புரியுதோ எப்படி இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் நாங்கள் பாவிக்க இயலுமோ அப்போ வந்து எல்லாம் உங்களுக்கு விரும்பம் நடக்கும், ரைட்? எங்கள் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் உங்களுக்கு நாங்கள் ஒரு சொல்யூஷன் ஃபீல் பண்ணோம், ஒரு 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 விட, ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு விட, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு சும்மா நாங்கள் பிடிப்போம், ரைட்? எனக்கு வந்து முதலாவது வந்து கொஞ்சம் நம்பிக்கை பற்றி எனக்கு கதைக்க விருப்பம், ரைட்? நம்பிக்கைண்டா என்ன? நம்பிக்கைண்டா வந்து எங்களுக்கு கண்ணில் தெரியாமே தெரியுமெண்டு, ரைட்? இப்போ தமிழில் வந்து இன்ட்ரெஸ்டிங், கண்ணால் தெரிகிறதுக்கும் எனக்கு அந்த கல்வி தெரியும்ன்றதுக்கும் வந்து சேம் வார்த்தை. deutschல அப்படியே, deutschல வந்து சேகன் என்றால் வந்து கண்ணில் எனக்கு தெரியுது, und glauben என்றால் வந்து நம்புறது, und wissen என்றால் வந்து எனக்கு தெரியுது, எனக்கு தெரியும், ரைட்? wichtig வந்து உங்களுக்கு புரியணும், glauben என்றால் வந்து ich weiß es ohne dass ich es sehe என்றால் நான் நம்பிக்கை என்பது என் கண் முன்னால் அது வர முதலே, அதை வந்து எனக்கு தெரிய முதலே, கண்ணில் அது தெரிய முதலே எனக்கு அது தெரியும், அதுதான் உண்மை, அதுதான் அது என்று அது எங்களோட மைண்டுக்குள்ளே, ரைட்? வேறு ஆட்கள் யாருமே அதை நம்பாட்டியும் என் மைண்டுக்குள்ளே வந்து அது உண்மை, அதான் நம்பிக்கை, அதான் நம்பிக்கை, ரைட்? நான் ஏன் சொல்ல வேண்டால், நீங்கள் 100க்கு 100% வந்து நீங்கள் நம்பணும் உங்களால் ஏழுமண்டு. அதுக்கு வந்து இப்போ நாங்கள் சொல்கிறது இப்போ நீங்கள் செய்யுங்க ப்ளீஸ். இப்போ ஒரு பேப்பர் கொப்பி எடுத்து அது எழுதுங்கோ. நான் இப்போ இந்தியா டேட் எடுத்து ஒரு வருஷம், இந்த ஒரு வருஷம் 6 மாதம் உங்களுக்கு என்ன விரும்புமோ அது முடிவெடுத்து நான் இதை அதுக்குள்ளே பாஸ் பண்ணி முடிப்பேன் என்று எழுதுங்கோ. உந்த் என்ன பண்ண எழுதுங்கோ, இந்த நாள் ஒரு வருஷம், இந்த நாளிலிருந்து நான் அபிலாஷ் ஜெர்மன் மொழி கதைப்பேன், வடிவ கதைப்பேன், B1 லெவலில் கதைப்பேன் என்று எழுதுங்கோ. இந்தியா டேட் எடுத்து ஒரு வருஷம் மீதி காலத்தை எடுத்து எழுதுங்கோ. எப்போ நீங்கள் அதை எழுதுறீங்களோ அது வந்து எங்கள் மைண்டில் மட்டும் ஒரு ஐடியா இல்லை, இப்போ அது உண்மையாகவே இந்த உலகத்தில் வந்து தோன்றி வந்துட்டு, ரைட்? கடவுள்கிட்ட வந்து நேர்ந்துறது வந்து கிணக்காக்கள் நேர்ப்பே, நம்ம என்ன இப்போ வந்து கடவுள்கிட்ட போய் கும்பிடுவோம், கோயிலில் போய் கும்பிட்டா தான் அதை நேர்ந்தால் நடக்க உண்டு. நோ, எங்களோட எண்ணம், எங்களோட உணர்வு, நாங்கள் எழுதுறது, நாங்கள் செய்கிறது, அது எல்லாம் வந்து கடவுளுக்கு ஒரு கம்யூனிகேஷன் மாதிரி, பிரபஞ்சத்துக்கு ஒரு கம்யூனிகேஷன் மாதிரி. சார் நீங்கள் வந்து எங்கே நினைக்கிறீங்களோ உங்களுக்கு கம்ப்யூட்டரில் வந்து ஒரு மிஷின் மாதிரி ஓடிட்டு இருக்கோ, அதுதான் நீங்கள் வந்து சிக்னல் மாதிரி அனுப்பிக்கிட்டே இருக்கிறீங்க, வைஃபை மாதிரி, ரைட்? வாட்ஸ்அப் மெசேஜஸ் மாதிரி அனுப்பிக்கிட்டே இருக்கிறீங்க. இப்படி எழுதுங்கோக்கா. இப்போ ப்ளீஸ் கட்டாயம் எழுதுங்கோ. நான் சொல்கிறது ப்ளீஸ் எங்க இப்போ பவுஸ் அடிச்சதை எழுதுங்கோ, இந்த நான் சொன்னதை எழுதுங்கோ. ஓகே, இப்போ வந்து அது எழுதும் போது நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன மாதிரி என்றால், நான் முதல்ல தமிழக தோச்சு படிக்க போகிறேன்னு ஒரு யோசனை வரைக்கும் எனக்கும் முதலாவது என்ன வந்ததுன்னா டவுட். உங்கள் மேலே நேர்ந்து பாருங்கக்கா, டவுட் வருதான்ட்டு, ரைட்? என்னால் இது இயலுமா இல்லையா, கஷ்டமா இல்லையா, நான் விடுவேனா இல்லையா, எனக்கு டவுட்ஸ் எல்லாம் வருதல்ல. உங்களுக்கும் அந்த உணர்வு வருதா? எனக்கும் வந்தது. முதல்ல தமிழர்களுக்கு படிக்கொண்டு எந்த தமிழ் காணாது, நான் எந்த தமிழ் சூப்பராக காணாது, தமிழ் கதைக்கிறது இன்னும் வடிவில்லை, இந்த கம்மரும் அரைகுறையாக எனக்கு விளங்கினது அவர் இந்த நம்பி அந்த ஒரு 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 டவுட்டில் நான் தொடங்கினான், ரைட்? நான் நினைச்சேன் வந்து சரி இப்படி டவுட் இருந்தாலும் நாங்கள் சும்மா செய்து பாவோம், அதனால் நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க, ரைட்? அது முக்கியம். இந்த எங்களுக்கு வாழ்க்கையில் வந்து அது முக்கியம். சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள் வந்து, சக்ஸஸ்ஃபுல்லான ஆட்கள் வந்து டவுட் இல்லாத ஆட்கள் இல்லை,
டவுட் இருந்தும் செய்கிற ஆக்கள், ரைட்? அந்த டவுட்டை, அந்த பயத்தை வந்து நீங்கள் உணர்ந்து, நீங்கள் வந்து உங்கள் மைண்டில் வந்து உங்களுக்கு யோசனைகள் வரும். அதில் வந்து எழுதி வைங்க. எழுதி வச்சுட்டு அது வந்து இன்றைக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் வருமா டவுட், எல்லாம் எழுதி வச்சுட்டு யோசிச்சு பாருங்கள், இது உண்மையாகவே இல்லையா, ரைட்? முக்கியமான உங்கள் கேள்வி ஒன்று கேட்கணும். உங்களுக்கு வந்து யாராவது தெரியுமா? யோசிச்சு பாருங்க, உங்கள் குடும்பத்தில் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது ஒரு தமிழன் உங்களுக்கு தெரியுமா? டொய்ச் படித்து பாஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல் ஆனவே, வெற்றி பெற்றவே உங்களுக்கு யாரை தெரியுமா? ஓமா, அது என்ன அர்த்தம் தெரியுமா? இது வந்து ஒரு தீர்த்த ஒரு பிரச்சனை. இது வந்து ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு விடை இருக்கு. ஒரு ஆக்களும் சாதிச்சிட்டேன், ரைட்? தஸ் ஹைஸ்ட், அதுக்கு என்ன அர்த்தம் என்றால், கேள்வி வந்து இல்லை, உங்களால் ஏழுமா இல்லையா, இது வந்து ஏழுமா இல்லையான்ற கேள்வி இல்லை. கேள்வி வந்து எப்போ நீங்கள் அதை சாதிச்சிருவீங்க, அதுதான் கேள்வி. திருப்பி சொல்கிறேன், உங்களுக்கு யாராவது தெரியும் என்றால், ஏற்கனவே பாஸ் பண்ணி நாங்கள் தெரியும் என்றால், கேள்வி வந்து இல்லை, இது வந்து möglich இல்லையா, இது பாசிபிளாக இல்லையா, இது என்னால் ஏழுமா இல்லையா என்று அது கேள்வி இல்லை. வேறு ஆக்கள் சாதிச்சிட்டேன், இந்த பிரச்சனைக்கு தீர்ந்தது, ரைட்? This is a solved problem. Das ist ein gelöstes Problem, ரைட்? நாங்கள் என்ன புது ராக்கெட் கண்டுபிடிக்க போகிறது இல்லை, புது மருந்து கண்டுபிடிக்க போகிறது இல்லை, கேன்சருக்கு யாராவது ஒரு வருத்தத்துக்கு, ரைட்? நோ, ஏற்கனவே ஒரு தீர்ந்த ஒரு பிரச்சனைக்கு நாங்கள் சும்மா அந்த வழியை போகிறோம், வேறு ஆக்கள் போன வழியை நாங்கள் போகிறோம். அப்போ கேள்வி வந்து என்னால் போயிலுமாண்டி இல்லை, எப்போ நான் போய் சேருவேன், அவ்வளோதான் கேள்வி, ரைட்? நான் அதுக்கு பதில் இப்போ சொல்கிறேன். எப்போ நீங்கள் போய் செய்ய போகிறீங்க தெரியுமா? நிகழ்காலத்தில். எதிர்காலம்ன்றது இல்லை, எங்களோட மைண்டுக்குலாம் இருக்குது. இறந்த காலம் எங்களோட மைண்டில் இருக்குது, இறந்த காலம் இறந்து போயிட்டு. இப்பொழுது மட்டும்தான் உண்மை. நீங்கள் இப்போ படித்தால், நீங்கள் ஒரு வார்த்தை ஒரு வசனம் துவைச்ச சொன்னால், அது என்ன அர்த்தம் என்றால், நீங்கள் துவைச்சு கதைக்கிறீங்க, உங்களுக்கு இப்போ துவைச்சு தெரியும், ரைட்? இது எப்போ புரியுதோ, நீங்கள் வந்து உங்களுக்கு விளங்க போது, நான் உங்களோட பேர் அழிட்டு, ஆனால் நான் துவைச்சு கதைக்கிறேன் இல்லை, நான் அபிலாஷ், ஆனால் நான் துவைச்சு கதைக்கிறேன், நான் தமிழன், ஆனால் துவைச்சு கதைக்கிறேன், அது பிள்ளை. சரி என்னென்றால், நான் அபிலாஷ், அதனால் நான் துவைச்சு கதைக்கிறேன், நான் அபிலாஷ், அதனால் நான் வந்து இங்கிலீஷ் ஜெர்மன் கதைக்கிறேன், அதனால் நான் ஒரு நல்ல ஆசிரியர், அதனால் நான் வந்து ஒரு நல்ல மனிதன், ரைட்? ஆனால் அது வந்து எழுதி வைங்கோ, உங்களோட கொப்பியில் உண்மையை எழுதி வைங்கோ. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, das funktioniert, இது வந்து வேலை செய்யும், ரைட்? நீங்கள் எழுதுங்கோ, நான் உங்களோட பேர், அதனால் நான் டொய்ச் கதைக்கிறேன். அவர் ஏனென்றால் நீங்கள் உங்களோட மைண்டில் வந்து நினைச்சால், நான் இப்போ ஒன்று டொய்ச் கதைக்கல, இனிமேல் டொய்ச் கதை போட்டுனா வந்து நான் நடிக்கணும், அவர் அப்போ நீங்கள் நினைப்பீங்க வந்து நான் அபிலாஷ், ஆனால் நான் டொய்ச் கதைக்கிறேன், நான் டொய்ச் படித்து அதெல்லாம் கொஞ்சம் டொய்ச் கதைக்கிறேன், ஆனால் அது சரியாக வராது, ஒரு இதாக இருக்கும், ரைட்? அவர் ஒரு தமிழன் தமிழ் கதைப்பேர், அது வந்து நத்தூர்லிக், அது அவன் நத்தூர், அது அவனின் நேச்சர். ஆனால் என்ன பாருங்கோ, நான் தமிழன், ஆனால் நான் டொய்ச்சும் கதைக்கிறேன், நான் இங்கிலீஷும் கதைக்கிறேன், ரைட்? ஒரு மீனுக்கு வந்து ஒரு மீன் வந்து படிக்க தேவையில்லை, எப்படி நீந்துறேன்ட்டு. அந்த நீந்துறது வந்து அந்த மீனுக்குள்ளே பிறந்து தோன்றி வந்தது. அதே மாதிரி வந்து உங்களுக்கும் வந்து எல்லாம் படிக்கிறதுக்கு, எல்லாம் ஆகிறதுக்கு ஒரு தன்மை, ஒரு வடிவம் வந்து உங்களுக்குள்ள கடவுள் வச்சுதான் உங்களை வந்து உலகத்துக்கு இந்த கொண்டு வந்து விட்டவர். அதனால்தான் நீங்கள் வந்து இவ்வளோ எல்லாம் செய்கிறீங்கள். ஒரு மீன் வந்து நீந்தவனும் தெரியும், ஒரு குரங்கு வந்து மரத்துக்கு மேலோன்னு தெரியும், ஆனால் மனிதனால் ரெண்டும் செய்வார், ரைட்? மனிதனால் எல்லாம் படிக்க இல்லை. நீங்கள் ஒரு மனிதன், அதை மாறக்கூட, ரைட்? என்னென்ன டவுட் வந்தாலும் வந்து அது நீங்களே உங்களோட மைண்டுக்கு வந்து நீங்கள் சொல்லணும், ஏய் அது போய் இல்லை, அது நீ சும்மா அது நீ இன்னும் வேறு நினைக்கிற, நீங்கள் உங்களோட மைண்டோட நீங்கள் கதைக்கணும். நீங்கள் வந்து உங்களோட மைண்ட் இல்லை,
உங்களுக்கு ஒரு மைண்ட் இருக்குது, உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது, உங்களுக்கு உணர்வுகள் இருக்குது, நீங்கள் அதை அனுபவிக்கிறீங்கள். ரைட்? அதனால் நீங்கள் உங்கள் மைண்டை அனுபவிக்கலாம். ஆனால் அவர் சொல்கிறது நீங்கள் செய்ய தேவையில்லை. சேம் இந்த மச்சானடி என் அண்ணாடி தம்பி எங்கள் வீட்டை சொன்னாலே இது செய் அதை செய்ய இது பிடிக்க அது பிடிக்கலன்னா நான் என்ன சொல்கிறத செய்ய போகிறேன்னா இல்லை, நான் தான் முடிவெடுக்க போகிறேன் சரினா இல்லையா. அதே மாதிரி உங்களோட மைண்ட் சொல்லும் இது எனக்கு பிடிக்கல, அது எனக்கு பிடிக்கல, இது என்ன இது அதில் சொல்லின்னு இருக்கும். நீங்கள் நம்புகிற அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன விருப்பமோ நீங்கள் செய்யலாம். உங்களோட மைண்ட் என்ன சொல்லுதோ அதை நீங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த பிசிகாலஜி, இந்த சைக்காலஜியும், இந்த எமோஷன்ஸ், உணர்வுகள், ஸ்பிரிச்சுவாலிட்டி, என்ன ஆன்மீகம் பற்றி, தத்துவம் பற்றி எல்லாம் எனக்கு கணக்க படிக்க விரும்புவேன். நான் ஒரு தத்துவ ஞானி. ரைட்? ஆனால் எனக்கு என்ன முக்கியமோ அதை மட்டும் சுருக்கமாக சொல்லிவிட்டு, எனக்கு சில உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, என்ன இந்த ஜெர்மன் மொழி படிக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சுருக்கமாக சொல்லிவிட்டு உங்களுக்கு தரணும்னு எனக்கு ஒரு ஆசை, ஒரு விருப்பத்தில் நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன் உங்களுக்கு. ரைட்? அதனால் இது மாதிரி செய்யுங்க. ஓகே? அது என்ன நம்பாதீங்க. நீங்கள் கூகுளில் அடிச்சு பாருங்க, யூடியூப்பில் அடிச்சு பாருங்க, எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒன்லைன் தான் இருக்குது. நான் எல்லாம் ஒன்லைன் தான் படித்தேன். நான் இதை கண்டுபிடிக்கிறேன். நான் ஒரு யோகி இல்லை, நான் சாத்குரு இல்லை. ரைட்? உங்களுக்கு எல்லாம் தெரிய போது எங்கள் வாழ்க்கை நாங்கள் எப்படி அனுபவிக்கிறோமோ அது எங்களை முடிவு. எங்களோட எண்ணம் நாங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறோமோ அது எங்களை முடிவு. எல்லாம் எங்களை முடிவென்றால் என்ன அர்த்தம் என்றால் நாங்கள் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு. அது எப்போ உங்களுக்கு புரிஞ்சு கொள்கிறீங்களோ, ரைட், நீங்கள் அந்த பொறுப்பு எடுக்கலாம். எப்போ நீங்கள் அந்த பொறுப்பு எடுக்கிறீங்களோ நீங்கள் முடிவெடுக்கலாம் இனிமேல் என்ன செய்ய போகிறேன்னு. ரைட்? அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரைட்? என்னால் ஏலும் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு இப்போ உங்களோட செய்ய விருப்பம். உன்ஸ்வார் எங்களோட மைண்டுக்கு ஒரு டேலண்ட் இருக்குது. ஒரு டேலண்ட் அது மிருகங்களுக்கு இல்லை, எங்கள் மனிதருக்கு இருக்குது. உன்ஸ்வார் எங்களால் கண்ணை மூடி ஒரு எதிர்காலம் நினைச்சு பார்க்கலாம். அது ஒரு இனியில்ன்ற ஒரு பலம். ஓகே? நான் உங்களுக்கு இப்போ ஒரு வீட்டு வேலை தர போகிறேன். இப்போ ஒரு வீட்டு வேலை தர போகிறேன். நான் வச்சு படிக்கவே இல்லாத இப்போ உங்கள் வீட்டு வேலை தர போகிறேன். உன்ஸ்வார் நான் 100% நான் கேரண்டி பண்ணுறேன், நீங்கள் செய்தால் அது வேலை செய்யும். ஒவ்வொரு நாளும் நித்திர கொள்ள முதல் ஒவ்வொரு நாளும் நித்திர கொண்டு ஒழும்பினுடனே ஒரு 5 நிமிஷம் அட்லீஸ்ட், நோ பெட்டர் 10 நிமிஷம், 5 நிமிஷம் கண்ணை மூடி நீங்கள் நினைச்சு பாருங்கோ. இப்போ செய்யுங்க ஒருக்கா. இப்போ என்னோட சேர்ந்து எப்படி நீங்கள் ஒரு வருஷத்தில் நீங்கள் ஃப்ளூவெண்ட்டாக துவைச்சு கதைக்க போகிறீங்கன்ட்டு ஓகே யோசிச்சு பாருங்கக்கா. நீங்கள் ஓகே யோசிச்சு பாருங்க. நீங்கள் வேலை இடத்துல போய்ங்க அவங்க சொல்ல நீ இப்போ நல்லா துவைச்சு கதைக்கிறேன்ட்டு கண்ணு முன்னால் உட்காந்துக்கு தெரிஞ்சு பாருங்கக்கா, அது உணர்ந்து பாருங்கக்கா அந்த சந்தோஷத்தை. ரைட்? நீங்கள் சாதித்த பிறகு வேறு எல்லோரும் சொன்னமே அதே இல்லை, அது உன்னால் அது கரைக்கலை பாதிப்பே. ரைட்? ஆக்கணும். அது நீங்கள் ஒன்றும் நம்பல, அது நீங்கள் தாண்டி நீங்கள் சாதிச்சிட்டீங்க. என்ன வயசோ என்னென்றாலும் ஒரு எக்ஸ்கியூஸ், ஒரு ஹவுஸ், இதெல்லாம் நீங்கள் சாதிச்சிட்டீங்க. நினச்சி பாருங்கக்கா, உங்களோட போஸ்ட் பட்டியை திறந்து பார்க்குறீங்க. அதுக்குள்ளுக்க ஒரு திக்கை, ஒரு பெரிய ஒரு கடிதம் ஒன்று இருக்குது, பெரிய கடிதம். அதை திறந்து பார்க்க ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது, A1 A2 B1 நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்ட்டு. அதை கையில் பிடிச்சி உணர்ந்து பாருங்கக்கா. அது இப்போ கையில் அதை உணருங்க அந்த பேப்பர். ரைட்? அந்த பேப்பருண்ட இதை இப்போ என்னோட சேர்ந்து செய்யுங்க, அது கட்டாயம் செய்யுங்க. அப்புறம் யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஒரு வேலை இடத்துக்கு நீங்கள் இன்டர்வியூ போகிறீங்க, அவங்கள துவைச்சு கதைக்க நீங்கள் துவைச்சிட்டு பதவி கொடுக்குறீங்க. ரைட்? தமிழில் மேலே நீங்கள் துவைச்சு கதைக்கிறீங்க. என்ன ஒரு மொழி படிச்சுட்டீங்க, உங்களை ஒரு மொழி படிக்கலன்னா உங்கள் 2 மொழி படிக்கல, என்ன வச்சுன்னு. ரைட்? கல்ல லேச்சு பாருங்க. இப்போ நினச்சி பாருங்க, நீங்கள் ஒரு சொந்தக்காரங்க மீட் பண்ணுறீங்க, நீங்கள் ஹாலிடே எங்கே போகிறீங்க, ஹாலிடே எங்கேயாவது நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்களோ மாமா, நீ மச்சான், நீ மச்சால், தங்கச்சி யாராவது போய் பார்க்குறீங்க. அது எப்படி அப்படின்னு சொல்கிறீங்க. ஓ நல்லா, நான் நல்லா கதைப்பேன். இப்போ அதில் நம்ம ஈஸி, நான் கணக்கு படித்தேன்னா காசு பண்ணால் இப்போ அது படித்தது ஈஸி. இன்னும் சிரிச்சு சொல்கிறீங்க. சொல்கிறேன் உனக்கு கிடைச்ச வாய்ப்பு எனக்கு கிடைக்கல, அப்படியே நான் சொல்லுவேன். யாராவது அப்படியே சொல்லிட்டே இருப்பேன், யாராவது ஒரு சொல்லிடுவேன். ரைட்? அப்படி சொல்ல நீங்கள் சொல்லுவீங்க, என்னால் ஏழுமனா உன்னாலே வேலும், அப்படியே நீங்கள் சொல்லுவீங்க. என்னால் ஏழுமனா உன்னாலே ஏழும் சொல்லுவீங்க.
ரைட்? அப்படி யோசிச்சு பாருங்கக்கா. வேறு என்ன சுச்சுவேஷன் யோசிச்சு பார்க்கலாம். இப்படி நீங்கள் ஒவ்வொரு சுச்சுவேஷனும் யோசிச்சு பாருங்க. இவ்வளோ நல்லா இருக்கும் லைஃப். ரைட்? யோசிச்சு பாருங்கக்கா. நீங்கள் இப்போ நீங்கள் வந்து இப்போ சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறீங்களா? நீங்கள் வந்து இப்போ பே பண்ண போகிறீங்களா? நீங்கள் எப்படி பே பண்ண போகிறீங்க? என்ன எவ்வளோ காஸ்ட், எவ்வளோ விலை அதர்? ஆனால் அதுக்கு தவிர எவ்வளோ தீமை, ஆனால் அதுக்கு எவ்வளோ நன்மை கிடைக்க போகுதுன்னு யோசிச்சு பாருங்கக்கா. நீங்கள் இந்த கோர்ஸை பேமெண்ட் பண்ணீங்க, அது காசு. சில நேரம் நீங்கள் என்ன புத்தகம் ஒரு கொப்பியும் வாங்கினீங்கள், அதுக்கு பிறகு என்ன வேறு என்ன சிலவுகள், வேறு தீமைகள். நீங்கள் இப்போ இந்த வீடியோ என்ன பார்த்து நிற்கிறீங்க, ஆனால் நீங்கள் அந்த நேரத்தில் வந்து நீங்கள் டிவி பார்க்கல. அது டிஸ்கம்ஃபர்ட் அன்கம்ஃபர்டபுள் உங்களுக்கு. ரைட்? வசதியாக இருக்குல்ல, இப்போ ஒரு இடிஞ்சலாக இருக்குது, போரிங்காக இருக்குது, விசராக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, ஒரு மன அழுத்தமாக இருக்குது, எமோஷன்ஸ் எல்லாம் வந்து நல்லா இருக்காது. டச்செல்லாம் படைக்க புது கிடைக்க விளங்காமல் இருக்கும், பலா தெரிந்தானே உங்களுக்கு. அதெல்லாம் தீமைகள். இதெல்லாம் தீமையெல்லாம் பார்த்து ஆக்கள் நினைக்கிறேன், இதெல்லாம் என்னால் அது படிக்க மாட்டேன். ரைட்? ஆனால் இப்போ நன்மை நினச்சி பாருங்கக்கா. நீங்கள் அதை தாண்டி அந்த மேலையை தாண்டி நீங்கள் ஏறி வந்தால் இவ்வளோ ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வரும், தன்னம்பிக்கை வரும். இதை நான் சாதிச்சேன்னா ஒரு என்ன நான் சாதிப்பேன், என்னென்ன கனவுலாம் இருக்குது அதையும் சாதிப்பேன். நான் தொய்ச்சே படிப்பேன், நான் வந்து இதெல்லாம் சாதிப்பேன். ரைட்? யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு விருப்பமான ஒரு வேலை உங்களுக்கு கிடைச்சது, உங்களுக்கு விருப்பமான ஒரு சம்பளம். ரைட்? நீங்கள் 80% வேலை செய்யுங்க, ஆனால் நீங்கள் 20% கூட உழைக்கிறீங்க. அந்த நல்ல வேலும் கிடைச்ச போல், உங்கள் விருப்பமான வேலை கிடைச்ச போல் உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிது வேறு இடத்துலையும். ரைட்? ஒரு ஆஃபீஸில் வேலை செய்யுங்க, அப்படி உங்களுக்கு விருப்பமான வேலை செய்யுங்க. வேறு என்ன? ஒரு நல்ல வீடு, பெரிய வீடு. ரைட்? உங்கள் பிள்ளைகளுக்கு ரூம், உங்களோட ஒய்ஃப், உங்களோட ஹஸ்பண்டுக்கு இன்னும் கூட காசு மிஞ்சும். ரைட்? நீங்கள் இப்போ கூட உழைக்கிறீங்க தானே. ரைட்? நீங்கள் ஹாலிடேக்கு போகலாம், குழந்தைகளுக்கு என்ன டியூஷன் கொண்டு விடலாம், யாராவது வயலின் கீபோர்டு யாராவது வாசிக்க விரும்புண்டா அவங்க கொண்டு விடலாம். எவ்வளோ ஃபீஸ்? 100 ஃப்ராங்க் 200 ஃப்ராங்க்னு சொல்லு. பிரச்சனை இல்லை, தரேன். நமக்கு பிள்ளைக்கு படிக்க விரும்பும் எனக்கு. ரைட்? ஈஸி. வேறு ஒவ்வொரு நாளும் வந்து செய்யுங்க. நித்திரக்குள்ள முதல் அரை மணித்தியாலம் நான் உங்கள் ஒளிமினோடனே அரை மணித்தியாலம் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு டைம். எங்களோட மூளை வந்து அதில் வந்து என்ன ஈஸியாக வந்து இன்ஃபர்மேஷன்ஸ், ஐடியாஸ் எல்லாம் வந்து சும்மா எடுத்துரும். ரைட்? அதனால சொல்கிறேன், நித்திரக்குள்ள முதல் செய்தால் அதை பற்றி கனவு காணுவோம். நித்திரக்குள்ள போது நீங்கள் படித்தால் அதை வந்து மூளை வந்து சோட் பண்ணி மூளைக்கு போய் வைக்கும். நித்திரக்குள்ள ஒளிமையை பிறகு நீங்கள் வந்து அப்படி நினைச்சு பார்த்தால் வந்து அந்த எனர்ஜியை வந்து நீங்கள் அனுப்பிங்க சிக்னல் உலகத்துக்கு. அதை அனுப்பினால் அது கிடைக்கும் உங்களுக்கு. அதை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீர்கள், ஈர்ப்பீங்கள். ஈர்க்கிறது. ரைட்? அதை செய்யுங்க. ஓகே? எனக்கு வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. நான் முந்தைய வந்து சின்ன வயசில் வந்து அம்மா அப்பா எல்லாம் வந்து கஷ்டமுண்டா போல், காசெல்லாம் கஷ்டமுண்டா போல் வந்து எனக்கு நான் சின்ன வயசில் நான் நினச்சேன், யாராவது பிஸ்னஸ் செய்யணும், யாராவது நான் சொந்த தொழில் செய்து எனக்கு காசு உழைக்கணும்ன்ற ஆசையில் நான் வந்து நோக்கத்தில் நான் வாழ்ந்தேன் சின்ன வயசில். எனக்கு தெரியும் வந்து எனக்கு வந்து ஜென்ரலாகவே படிக்கிறேன்ன விருப்பம், படிப்பிக்கிறேன்ன விருப்பம், ஆர்வமான ஒரு ஆள். அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு கேட்பேன், ப்ரோ இந்த பிஸ்னஸ் செய்யுமா, அந்த பிஸ்னஸ் செய்யுமா, அந்த வியாபாரம் நடத்துமா, இந்த வியாபாரம் நடத்துமா, இந்த காசு உழைக்கலாம்னு. நான் தொடர்ந்து சொல்லுவேன் வந்து எனக்கு காசு வேணும் தான், ஆனால் எனக்கு காசுக்காக வந்து வேலை செய்ய விரும்பல. எனக்கு அப்போ நாங்கள் காசுக்காக அடிமையாக வாழ்வோம். ரைட்? எனக்கு ஏதாவது ஒரு விருப்பமான ஒரு விஷயம் செய்ய விருப்பம், ஒரு பிரயோசனமான விஷயம் எனக்கு செய்ய விருப்பம். ரைட்? ஏன்னா நம்ப இல்லாமல் இருந்தது. நான் வந்து ஆசிரியர் ஆக போகிறேன், தமிழாக்கு நான் வச்சு படிக்க போகிறேன், இதான் நான் செய்ய போகிறேன். ரைட்? நினைக்கவே இல்லை வாழ்க்கையில் நான். ரைட்? நான் ஏற்கனவே கணக்காக இருக்கிறேன் தான் நீ படிப்பிக்கிறதுக்கு ஏன் நின்றுட்டு வரும், எனக்கு பெருசு தமிழ் தெரியான்ட்டு. இப்போ என்ன நம்பக என்ன கேட்டால், ஏன் நீ இது செய்கிறன்னு கேட்டால் வந்து நான் சொன்னேன் வந்து எந்த அம்மா எந்த அப்பா கஷ்டப்பட்டது வந்து நான் அனுபவிச்சேன் தானே. ரைட்? எத்தனை நாள் என் அம்மா வந்து இரவுலாம் வேலைக்கு போனவா, மெக்டனாட்ஸில் வேலை செய்தவா, கோப் மிக்ரோ ஆல்டி அதெல்லாம் வேலை செய்தவா. என் மொழி படிக்க வாய்ப்பு கிடைக்கல. நான் பிறந்தேன் 20 வயசில், அவள் 21 வயசில் பிறந்தேன். நான்
என் அப்பா வந்து 20 வருஷமாக 7 நாளும் வேலை செய்கிறார். அவர் ஒரு பெருசாக காண்டதே இல்லை. நான் 2-3 வேலை செய்வார் அவர். அவரும் சின்ன வயசில் ஊர்லேயே படிக்கல. அவர் அந்த கஷ்டம் வந்து எனக்கு நான் பார்த்து நான் எப்படி அது இருந்தேன்ட்டு. நான் 20 வயசில் 4 வருஷம் தொழில் படிப்பு செய்து முடித்த அப்புறம் 20 வயசில் என் அப்பா 50 வயசில் உழைக்கிற விட வந்து நான் கூட உழைச்சேன். நான் காசு கூட உழைச்சேன். நான் இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த தொழில் படிப்பும் இந்த படிப்பும் இவ்வளோ ஒரு பெருமதியும் அனுமதியும் இருக்குண்டு. ரைட், மரியாதை இருக்குண்டு. ஆனால் மொழி படிக்கிறது டிஃபிகல்ட் இல்லை. ஒரு தொழில் படிப்பு சொல்ல டிஃபிகல்ட் இல்லை. அது இங்கே டிஃபிகல்ட் நினைச்சா டிஃபிகல்ட் இல்லை நினைச்சா டிஃபிகல்ட் இல்லை. எந்த அம்மா அப்பா வந்து பட்ட கஷ்டம் வந்து வேறு யாருமே படக்கூடாது என்ற ஒரு நோக்கத்தில் நான் இது செய்கிறேன். அதனால தான் எனக்கு இனி ரெண்டு சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் வந்து என்னோட படிக்க நினைச்சு இந்த வாழ்க்கையை வந்து என்னால் என்ன ஏழுமோ நான் செய்யணும்ன்ற நம்பிக்கை நீங்கள் வாழ்கிறீங்க. ரைட். ஸோ நான் ஒவ்வொரு நாளும் நான் கிளாஸ் கொடுக்குறேன். 7 நாளும் என்ன நினைக்கிறேன், 7 நாளும் நாங்கள் ஒரு விஷயம் படித்தாத்தால் நாங்கள் பிரயோசனம் இருக்கோம். 7 நாளும் நாங்கள் நித்திர ஓடுறோம், 7 நாளும் நாங்கள் வளம் சாப்பிட்றோம், 7 நாள் நாங்கள் காய்கறி மரக்கறி சாப்பிட்றோம். சரிதானே? அதான் எப்படியும் எங்கள் உடம்பு வந்து எனர்ஜி மாதிரி. ரைட். நான் ஒவ்வொரு நாளும் படிக்க வந்து எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஒரு வெயிட் பண்ணே இல்லாமல் இருக்கும். அவ்வளோத்துக்கு சந்தோஷமாக இருக்கும். இப்போ கிளாஸ் நடக்க போகுது. ரைட். நான் ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு மாதம் கிளாஸ்னு சொல்லிவிட்டு நான் பெரும்பாலும் நான் கூட கிளாஸ் நடத்துவேன். ஒரு மாதம் 15 1.5 மாதம் நடத்துவேன். ஏன்னா வந்து இது காசு பற்றி இல்லை, இது இந்த பிஸ்னஸ் மாதிரி நான் பார்க்கல. ரைட். உண்மையாகவே இந்த ஆக்களுக்கு உதவி செய்யணும்ண்டு. ரைட். அதை வந்து ஆக்கள் உணர்றேன். அந்த மோட்டிவேஷன், அந்த நோக்கம் வந்து ஆக்கள் படுது. ஒரு 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 வருத்தம் மாதிரி துள்ளி துள்ளி போகுது எந்த உடம்புலேருந்து அவைக்கு போகுது. அதனால் வந்து அதை வச்சு அவை வந்து நான் லைட், அதாவது நான் ஒளி, அதே மாதிரி மற்றவையும் ஒளி ஆக்குறேன். அவையும் ஒளியாகி மற்ற ஆக்களுக்கு ஒளி ஆகட்டும்ண்டு. நான் நினைக்கிறேன் வந்து ஒரு 10,000 குழந்தைகளுக்கு எப்படி உதவி செய்கிறது, ஒரு 1000 தமிழாக்களுக்கு துவைச்சு சொல்லி கொடுத்தால் அவை நல்ல வெயில் எடுத்து நல்ல இதெல்லாம் செய்து அவைண்ட பிள்ளைகளுக்கு வந்து நல்ல ஒரு எதிர்காலம் கொடுத்தால் அதை பிரயோஜனமாக தெரிஞ்சது. அதனால் வந்து ஏன் நீங்கள் செய்ய போறீங்கன்ட்டு வடிவ எழுதி கிளியராக வைங்க. ஏன்னா வந்து கஷ்டமான மூமெண்ட்டில் வந்து ஒரு ஞாபகப்படுத்தணும். ஒரு பேப்பரில் வந்து கொழுவினால் கஷ்டமான ஒரு மூமெண்ட், மனழுத்தமான மூமெண்ட், படிக்க டிஃபிகல்ட்டாக இருக்க, கன்ஃபியூசிங்காக இருக்க வந்து இதான் செய்கிறேன். அந்த காருக்காக, அந்த படிப்புக்காக, அந்த வேலைக்காக, அந்த வீடுக்காக. ரைட். இந்த வீடுன்ற ஃபோட்டோ எல்லாம் ஒட்டி வைங்க, காருன்ற ஃபோட்டோ ஒட்டி வைங்க. உங்களோட குடும்பம், உங்களோட சீல், உங்களோட லட்சியங்கள், உங்களோட கனவுகளை வந்து ஒட்டி வச்சால் வந்து அது வந்து எங்களோட மைண்டில் வந்து ஒரு ஒரு மெமரியாக இருக்கும். அதெல்லாம் ரைட். இவ்வளோ நீங்கள் சாதிச்சிட்டீங்களா, இது நீங்கள் சாதிக்க மாட்டீங்களா? என் அப்பா அம்மாவுக்கு வந்து இருக்கிற திறமையும் அறிவும் வாய்ப்புகளும் வந்து எனக்கு 10% தான் எனக்கு இருக்குது. என் அப்பா இனியில் நல்லா வேலை செய்வார். ரைட். என் அம்மாவும் இன்னும் புத்திசாலி. அவைக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல அந்த நேரத்தில். இப்போ அந்த வாய்ப்பு இருந்தாலும் அந்த தன்னம்பிக்கை இல்லை. ரைட். அது உங்களுக்கு இருக்குன்னா போல் வந்து அவங்களுக்கு வாழ்த்துக்கு தாரேன். ரைட். உங்களை நம்பி நீங்கள் செய்யுங்க. ரைட். ஓகே. இதை பற்றி கணக்கு என்ன படிக்கிறது இருக்குதான். ஆனால் உள்ள காலம் நினைக்கிறேன். அடுத்த வீடியோக்கு போவோம்.